நேத்து ஒரு பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுல ஒரு பாஸ்டர் சொல்றாரு, ஒரு பாஸ்டமாவுக்கு பிசாசு பிடிச்சிருச்சான். யாருக்கு? பாஸ்டமாவுக்கு என்ன பிடிச்சிருச்சான்? பாஸ்டமாவுக்கு பிசாசு பிடிக்குமா? நான் திரும்பி பார்த்தேன், எங்க விட்டமாக்கு ஏதோ ஏய் பிசாசே பக்கத்தோட வந்துடக்கூடாது, சுட்டுவிடுவேன் அப்படி அந்த மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிற வேண்டியதான். அது வேற இருந்த பின்னாடி வம்பிடிச்சவள என்ன பாஸ்டமா பிசாசு பிடிச்சிருச்சா. அப்ப எல்லாரும் பாஸ்டமா பிசாசு பிடிச்சிட்டே என்னடா அப்படின்னா, ஒரு பாஸ்டர் சிறப்பு பாஸ்டர் கூட்டு வந்து ஜெபம் பண்ண விட்டார். சிறப்பு பாஸ்டர் அப்ப இவர் போய் ஜெபம் பண்றாரு. இயேசுவின் நாமத்துல பிசாசே போ அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது பிசாசு சொல்லதான், போக மாட்டேன். என்ன செய்ய மாட்டேன்? போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்? ஏன் நான் வரலப்பா, அவர் தான் என்னை கூப்பிட்டாரு, அவங்க தான் என்னை வர சொல்லி கூப்பிட்டாங்க, அதனாலதான் நானு. அப்ப பாஸ்டர் பாக்குறாராம், என்னடா இவர் இப்படி சொல்ல, அவர் எப்படி உன்னை கூப்பிட்டுருப்பாரு? அவரே பாஸ்டர், உன்னை எப்படி கூப்பிட்டுருப்பாரு? இல்ல, அடிக்கடி அவர் மனைவியை திட்டும் போது பேய பிசாசு பிசாசு தூரப்போ, இந்த துணியை துவ பிசாசு, இதை எடுத்து போடு பிசாசு, இதை தூக்கி வை பிசாசு, இதை செய்ய பிசாசு, இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஓஹோ, அவன் நம்மளைத்தான் கூப்பிடுறான்னு நினைச்சு நானே அந்த அம்மா மேல உக்காந்துக்கிட்டேன். இப்போ நீ வந்து போன்றிய அவனும் கேக்குதா? உங்க பிள்ளைகளை யாரையும் என்ன செய்யாதீங்க. உங்களுக்கு பிள்ளை ஆண்டவர் பேயா கொடுக்கல, பிசாசா கொடுக்கல, நாயா கொடுக்கல, பன்னியா கொடுக்கல, கழுதையா கொடுக்கல. சொல்லுங்க, நமக்கு ஆண்டவர் அப்படியே கொடுத்திருக்காரு. அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி அழகா கொடுத்திருக்காரு. கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. அழகா கொடுத்திருக்காரு. அவ என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? பல நேரம் அப்படித்தானே சொல்றோம், மனைவி யாரும் பிசாசுன்னு சொல்லிடாதீங்கப்பா, நல்லா இருப்பீங்க இதாமிகளா. பிசாசு என்ன செஞ்சிடும்? வந்துரும். ரொம்ப ஜாக்கிரதை, பிள்ளைகள் அப்படி சொல்லிடாதீங்க.